தளபதி விஜய் பொறுப்பேற்ற உடனே அவர் வந்து 3 ஸ்கீம்ல கையெழுத்து போட்டாரு. அதுல ஒரு முக்கியமான ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா, வீடுகளுக்கு 200 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீயா தரும் அப்படின்ற கோப்புகள் வந்து சைன் போட்டாரு. ஆனா அதுல ஒரு சின்ன நிபந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றாங்களோ, 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 200 யூனிட் ஃப்ரீ சலுகை கிடைக்கும். மீது எல்லாருக்குமே 500 யூனிட் மேல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பழையபடி இருக்கு பாத்தீங்களா, அந்த 100 யூனிட் மட்டும் ஃப்ரீ, அந்த சலுகை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம்ல கையெழுத்து போட்டாரு. ஆனா இதுக்கு பாத்தீங்கன்னா சில பேர் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. ஆதரவு தெரிவிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆமாப்பா பின்ன எல்லாருக்குமா கொடுக்க முடியும், யார் யாரெல்லாம் 500 யூனிட் கம்மியா யூஸ் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் கொடுக்க முடியும், எல்லாருக்கும் கொடுத்தா எப்படிப்பா கட்டுப்படி ஆகும் அப்படின்றாங்க. ஆனா எதிர்ப்பு சொல்றவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏன்பா நீ வந்து கொடுத்த ஸ்கீம்ல இது போல சொல்லவே இல்லையே, நீ வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ தானே சொன்னேன், அது ஏன் வந்த உடனே 500 யூனிட் யூஸ் பண்றவங்க மட்டும்தான் இந்த சலுகை அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து இந்த ஸ்கீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நான் வந்து அரசியல நடக்கிறத, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அரசியல் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அரசியல நடக்கிற இது போல விஷயங்கள் உங்ககிட்ட நான் தான் ஷேர் பண்றேன். அதுல எது சரி தப்பு அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். என்னுடைய வேலை அரசியல்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்ககிட்ட சொல்ற வேலை மட்டும்தான். ஸோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருங்க. கூடவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்களேன். பாய்.